ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் பிக்சார்ட் இன்ஸ்டால் பண்ணிங்க. பிக்சார்ட் மோட் வெர்ஷன் நீங்கள் கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் அது ஃபஸ்ட்டு கமெண்டில் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணி அந்த ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் கருப்பு கலர் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணேன். திரும்ப இப்போ நான் வெள்ளை கலரு கொஞ்சம் எழுத்து கலராக தெரியுன்றதுக்காண்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் தான் நம்ம நேம் எழுதுகிற ஒரு ஆப்ஷன் அது. ஃபஸ்ட்டு எழுதுகிற ஒரு லெட்டர் மட்டும் பெருசாக எழுதிங்க, பெரிய லெட்டர். அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளதான் சின்ன லெட்டராக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டைலாக வந்து வர்றதை நீங்கள் உணர முடியும். இப்போ நார்மலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், நார்மலாக உள்ள ஃபாண்ட்டு. ஆனால் நான் மை ஃபாண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல தான் அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். மேலே ஆட் ஃபாண்ட்ஸ்னு இருக்கும். இந்த ஆட் ஃபாண்ட்ன்றதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபாண்ட் உங்களோட மொபைலில் இருக்காது. இந்த ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது அதே மட்டும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபாண்டோட லிங்க் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோல்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடுன்ற ஃபைலில் இருக்கும் நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டு. அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்படி தான் கேட்கும். அதில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. இப்போது நான் பிக்சார்ட்டுக்குள்ளே வந்து அந்த ஃபாண்ட்டை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபாண்ட்டே ஆட் பண்ணணும் பிக்சார்ட் உள்ள போய். இப்போ அலியான்னு இருக்கு இல்லையா, அந்த இதில் தான் இருக்குது. இந்த 2 ஃபாண்ட்டு நான் செலக்ட் கொடுத்து மேலே ஓகே சிம்பிள் இருக்குது, நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ மேலே 2 வாட்டி கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ அந்த ஃபாண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபாண்ட். இப்போ ஆசிக்கான்னு ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, இதுதான் இந்த ஃபாண்ட்டோட வேலை. இப்போ அந்த ஆசிக்கான்றதுக்காண்டி மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துலையும் அந்த லெட்டர்ன்றது மாறும். இப்போ நீங்கள் விஜய்னு எழுதினாலும் விஜய்க்கு மாறும், விவேக்னு எழுதினாலும் விவேக்குக்கு மாறும். இந்த மாதிரி ஸ்டைலாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். டவுட்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே டெலிகிராம் குரூப் லிங்க்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.